தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நாம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற மாடர்ன் கொடை விழா படத்தோட விமர்சனம். மாடர்ன் கொடை விழா நம்ம மாடசாமி, அதாவது சுடலமாடசாமி ஊர்லெல்லாம் பெரிய லெவலில், அதுவும் அந்த திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நாகர்கோவில் பக்கம்லாம் சுடலமாட சாமி ரொம்ப ஃபேமஸ்ஸு. நம்ம ஊர் பக்கம்லாம் இந்த ஐயனார், மதுரை பக்கம்லாம் இந்த கருப்பன், மதுரையிலேருந்தே இந்த சுடலமாட சாமி ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா? அந்த மாடர்ன் தான். நீங்கள் மாடர்ன்னா ஏதோ மாடர்ன் அப்படின்னு நினச்சிடாங்க. ஆனால் இன்னைக்கு நகரத்தில் வாழ்கிற மாடர்ன் மனிதர்களும் இந்த படத்தை வந்து பார்க்கணும். அப்படி ஒரு அருமையான கிராமத்து சப்ஜெக்டுங்க. ஒன்றும் இல்லை, சென்னையில் வந்து ஒருத்தன் வேலை பார்க்குறான் திருநெல்வேலியிலேருந்து. சொந்த பந்தங்கள்லாம் விட்டு வந்து பல வருஷமாக ஊருக்கு போகல. காரணம், அங்கு அவனுக்குள்ள ஒரு பிரச்சனை, ஒரு காதல் பிரச்சனை, அப்புறம் குடும்பத்தில் ஒரு சின்ன வருத்தம். என்ன வருத்தம்னா, அப்பா கிறிஸ்துவா மாறிடுறாரு. உடம்புக்கு சுகமில்லாமல் போனப்ப கடைசியாக இருந்த நிலத்தையும் அடகு வச்சிடுறாரு ஒரு பெரிய மனுஷன்ட்ட. அதில் தான் இவங்க குலதெய்வம் சுடலமாட சாமி மண் சிற்பமாக இருக்குது. இப்போது சொந்த பந்தம்லாம் இதனால் அவங்க அப்பா மேலேயும் இவங்க குடும்பத்தின் மேலேயும் வருத்தத்தில் இருக்குது. ஏன்னா மொத்த பேருக்கும் அதுதான் குலசாமி. குலசாமியை கும்பிட விடாமல் பண்ணிட்டானே அப்படின்ட்டு இவங்க அப்பா மேலே சொந்த பந்தங்கள் உறவுக்கு வருத்தம் இருக்குது. இப்போ இந்த பையன் இங்கேருந்து சம்பாதிச்சுட்டு போய் ஊரில் அந்த சுடலமாட சாமிக்கு கொடை விழா எடுக்கணும்னு அவங்க பாட்டியோட விருப்பம். அதனால் இங்கேருந்து கிளம்பி போகிறான். போகிற இடத்துல இவனுக்கு இருந்த காதல் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டதா என்ன, அந்த காதலி யாரு என்ன, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், இவன் திட்டமிட்டபடி இவங்க பாட்டி விருப்பப்பட்டபடி கொடை விழாவை நடத்தி முடிச்சானா. வழக்கம் போல் நம்ம தமிழ் சினிமா மாதிரியே பாட்டிக்கு உடம்புக்கு சுகம் இல்லைன்னு ஊர்லேருந்து வந்து ஒரு மாற்றுத்திறனாளி சித்தப்பா இவரை கூட்டு போகிறாரு. போன இடத்துல பாட்டிலாம் நல்லா தான் இருக்குது, ஊருக்கு வந்து எவ்வளோ நாள் ஆச்சுன்னு இந்த கொடை விழாவை நடத்தணும்னு போய் எங்கள் அப்பா அடகு வச்ச இடத்துல கேட்டால் அவன் 1க்கு 2, 2க்கு 3 இல்லைங்க, 1க்கு 30 மடங்கு காசு கேட்குறாப்புல. இப்போ நொந்து போறாப்புல ஹீரோ. நான் ஒரு 5 லட்ச ரூபா தரேன், 2 லட்ச ரூபாய்க்கு அடகு வச்ச காசுக்கு 30 லட்சம் கேட்குறேன், இல்லை கொடுக்க முடியாதுங்கிறான். அப்படி வீம்பு பிடிக்கிறவன்ட்டு வந்து நிலத்தை மீட்டாரா, கொடை விழாவை நடத்தினாரா, உறவுகள் சொந்த பந்தங்கள் இவரை கொண்டாடி தீர்த்தனை வாங்குறதாங்க அந்த படத்தோட கதையும் களமும். இதில் எங்கடா கிறிஸ்டின் அப்பாவா, அதுதாங்க அந்த படத்தில் காமெடி தோரணமா அப்படி நகைச்சுவையா, பிள்ளைக்கு இவ்வளோ பெரிய பிள்ளைக்கு ஞானஸ்தானம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஊர் வழக்கம், அந்த ஊரில் பல பேர் உறவுகள்லேயே பல பேர் கிறிஸ்டினாக இருப்பாங்க, பல பேர் இந்துவாக இருப்பாங்க இல்லையா? அதை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாரு இந்த படத்தோட இயக்குனர். உண்மையாக தங்கபாண்டி அவர் வந்து உண்மையாகவே தங்கபாண்டி இர்ரா நீ சினிமாவிலங்கிற அளவுக்கு ஒரு படத்தை கொடுத்துருக்கிறாரு. ஆமாங்க, தங்கபாண்டி அவர்கள் வந்து மன்னிக்கணும். இர்ரா அப்படின்னு சொல்கிறேன்னா தமிழில் வந்து இலக்கிய இதில் வந்து அவன் இவன் சொல்லலாம் இல்லைங்களா, அப்படி நான் சொல்கிறேன். நிச்சயமாக தங்கபாண்டி உங்கள்கிட்ட ஒரு பெரிய டேலண்ட் இருக்குது. இந்த கொடை விழா, மாடர்ன் கொடை விழா மாதிரி அடுத்தடுத்த படங்களையும் மடை திறந்த வெள்ளம் போல் கொடுக்கணும் நீங்கள். உண்மையாக கேப்டன் சிவபிரகாசம் உதயசூரியன் அவர் தான் இந்த படத்தோட தயாரிப்பாளர். அவர் உண்மையாக கப்பல் கேப்டனா வேற லெவலில். அவர் இந்த மாதிரி ஊரை விட்டு போயிருப்பார் போல் இருக்கு. இந்த கதையை கேட்டோன்னா ஓகே பண்ணிட்டு இருக்கிறாரு. வேற லெவலில் இருக்குது. கதை, திரைக்கதை, இயக்கம் தாங்கபாண்டி. சின்ராஜ் ராமோட கேமரா. அந்த ஊர் திருவிழாவெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாங்க. மிரட்டல், பகலில் கொஞ்ச நேரம் திருவிழா, இருட்டில் அசத்தி இருக்கிறாங்க. அதுமாதிரி இந்த கதையில் ஒரு உயிரோட்டம் உள்ள ஒரு கதையும் இருக்குது. கற்பனை, அப்பப்போ வெள்ளை குதிரை வரும், சொல்ல மாட்ட சாமியோட வெள்ளை குதிரை ஹீரோ கண்ணுக்கு, அதுதான் அவரை எழுப்பிட்டு போவோம். அவர் தான் அதுதான் இவரை பல ஆபத்துகள்லேருந்து காவந்து பண்ணும். பெரிய மனுஷனாக பகைச்சிக்கிட்டா குழந்தை கட்டத்துக்கு ஆள் அனுப்புவான் இல்லையா, அவங்கள்ட்ட இருந்துலாம் இவர் தப்பி பழிச்சு ஊர் கொடை விழாவையும் நடத்தி ஹீரோயினையும் கைப்பிடித்தாரா இல்லையாங்கிறத வேற லெவலில் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி வில்லனுக்கு சொல்லமாட சாமி எப்படி பாடம் நடத்துது அப்படிங்கிறது, அவருடைய ஃபேமிலி, பொண்டாட்டி வந்து கெஞ்சுவா கண்ணாலேயே வில்லத்தனம் பண்ணாதீங்கன்னு, நான் அவர் பண்ணுவார். அப்படி அந்த ஞானமுத்துங்கிற ஒரு கேரக்டரில் அவர் சூரிய நாராயணன், டாக்டர் சூரிய நாராயணன் வேற லெவலில் நடிச்சிருக்கிறாரு. கோகுல் கௌதம் அவர் தான் இந்த படத்துடைய கதாநாயகர், கதையின் நாயகர். ஷர்மிஷா அந்த பெண் ஏற்கனவே 1-2 படங்களில் பார்த்துருக்கோம். இந்த படத்தில் அப்படியே கிராமத்து மனுஷியாவே நமக்கெல்லாம் நம்ம வாழ்க்கையில் கிராஸ் பண்ண ஒரு இன்ஃபாச்சுவேஷன் காதலியான்னு கூட சொல்லலாம் வச்சுங்களேன். அந்த மாதிரி ஒருத்தியாக இருக்கிறாப்புல. சூப்பர் குட் சுப்பிரமணியம் உண்மையாக அப்பான்னா சூப்பர் குட் சுப்பிரமணியம் அந்த கிறிஸ்துவராக அவர் பண்ணுற கலாட்டாக்கள், ஃபாதர்கிட்ட போய் ஒன்றுத்துக்கு ஐடியா கேட்குறது. அது மாதிரி ஃபாதராக நடித்த அந்த மேனேஜர் அவர் ஸ்ரீபிரியா, அவங்க தான் அம்மா. பல படங்கள்ல அம்மா அக்கா கேரக்டரில் பார்த்துப்போம், மிரட்டி இருக்கிறாங்க. பால்ராஜ்
மாரியப்பன், அது மாதிரி மாரியப்பன், பால்ராஜ், சிவவேலன், ரஷ்மிதா. ரஷ்மிதா ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர்ல இந்த பொண்ணுக்கு ஷர்மிஷாவுக்கு வந்து அப்பப்போ சில்மிஷங்களை சொல்லி கொடுக்கும், மிரட்டியிருக்கும் அந்த பொண்ணும். இந்த படத்துக்கு வந்து ரா தங்கப்பாண்டி எழுத்து இயக்கம் சொல்லிட்டேன். விபின் ஆரோட மியூசிக்ங்க, ஐயோ வேற லெவல். அந்த மாதிரி நெய்வேலி பாரதி குமார் அவருடைய வசனம், பாடல்கள் எல்லாமே சிறப்பு. ரவிச்சந்திரன் அவர் தான் வந்து இந்த படத்துக்கு வந்து எடிட்டர். ரவிச்சந்திரன் ஆர் உண்மையாக அழகாக கத்தரிச்சிருக்கிறாரு. மாஸ் மோகனோட ஃபைட்டும் கிராமிய மனத்தோட வேற லெவலில் இருக்குது. ராக் சங்கரோட அந்த திருவிழா டான்ஸு, திருநங்கைகள் அவங்கெல்லாம் போடுற டான்ஸ் இருக்கு வேற லெவலில். திருநங்கைய இந்த பெரிய மனுஷன் ஆசைப்பட்டு என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது, அதை அந்த திருநங்கையும் சொல்லமாட சாமியோட சேர்ந்து ஹீரோவுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறது உண்மையாகவே வேற லெவல். இந்த படத்தை வந்து நெல்லை என்ற சொல்லை அப்படின்ற அந்த பாட்டு, ஐயோ திருநெல்வேலியை நம்ம கண்ணு முன்னாடி நிறுத்துறாப்புல நெய்வேலி பாரதி குமார். அதே மாதிரி மம்பட்டி நுனின்னு ஒரு பாட்டு ராமசாமி ராமசாமி எழுதியிருக்கிறாரு. நேரமோ அப்படின்ற ஒரு பாட்டு கார்த்திக் கிருஷ்ணன் எழுதியிருக்கிறாரு. ஆகாசமும் அப்படின்னு ஒரு பாட்டு தமிழ்மணி எழுதியிருக்கிறாரு. வேற லெவலுங்க. உண்மையா எனக்குலாம் ஸ்ரீ தேனாண்டால் ஃபிலிம்ஸ் வந்து இந்த படத்தை வெளியிட்டு இருக்குன்னா இந்த படம் எந்த அளவுக்கு வந்து ஒரு சிறப்பான படமா இருக்கணுங்கிறது நீங்க முடிவு பண்ணுங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கரகாட்டக்காரன் மாதிரி ஒரு 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 கிராமிய மனம் கமழும் எத்தனையோ படம், அம்மன் கோயில் கிழக்காலே, இந்த மாதிரி நிறைய படங்கள் நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு படத்தை பார்த்த திருப்தி எனக்கு மாடர்ன் கொடை விழாவில் கிடைச்சிது. என்ன ஒன்று, நிறைய புதுமுகங்கள். ஹீரோவே வந்து அவரை ஹீரோவா சொல்ல முடியாது, கதையின் நாயகனா ஏற்றுக்கலாம், கொஞ்சம் நேரம் கழிச்சு ஏற்றுக்கலாம். ஆனால் வேற லெவல் நடிச்சிருக்கிறாப்புல, வேற லெவல் படம். இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக் எனது பார்வையில் 10க்கு 7 மதிப்பெண்கள் கொடுத்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.